ஹாய் ஆல். இது என்னோட 3 ப்ரெக்னன்சி. குட்டி குஞ்சான் வந்து அண்ணாவாயிட்டாரு. குட்டி குஞ்சானுக்கு குட்டி தம்பியா, இல்ல குட்டி பாப்பாவான்றது தெரியல. ஸோ பாப்பாவா இருந்தா நல்லாயிருக்கும். எப்படின்றது தெரியல. பார்ப்போம். கடவுள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும் நம்மளுக்கு என்னன்ட்டு. ஸோ 3 ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா, அப்போ வந்து குட்டி குஞ்சானுக்கு 1 இயர் 2 மந்த்து தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதனால என்னால் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ கடவுள் கொடுத்தது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு நாங்கள் பாப்பாவோட ஸ்கேன்லாம் போய் பார்த்தோம். குட்டி பாப்பா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே பாப்பா பாப்பான்னு வேற சொன்னோம். ஆதிஷ்க்கும் அப்படிதான் சொன்னோம், குட்டி குஞ்சானுக்கும் அப்படிதான் சொன்னோம். ஸோ அவர் தம்பியா வந்துட்டாரு. தெரியல, நம்ம ஆல்ரெடி பாப்பான்னு தானே வருது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால ஓகே நம்ம பாப்பானே கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது பாப்பா. ஸோ காட் டிசைட் பண்றது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாவது பொண்ணா வருமா அப்படின்ற மாதிரி. பாப்போம் என்னன்னு தெரியல. ஸோ யாதிஷ்மே அப்படி பாப்பா அப்படிதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாதிஷு தெரியல, பாப்போம்.